இந்த வீடியோவில் நம்ம ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்டில் ஈவெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஈவெண்ட்டுங்கிறது ஏஜென்ட்டோட எக்ஸிக்யூஷனில் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஜென்ரேட் ஆகிற ஒரு இம்யூட்டபிள் ரெக்கார்ட். ஒரு ஈவெண்ட் க்ரியேட் ஆகும்போது அதில் ஒரு கண்டென்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இந்த கண்டென்ட் ஆப்ஜெக்டில் எய்தர் ஒரு டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், அப்படி இல்லைனா எய்தர் ஃபங்க்ஷன் கால் ஆர் ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ். இது ரெண்டுத்தில் ஏதாவது இருக்கும். ஆனால் அதை தாண்டி எந்த ஏஜென்ட் இப்போ கரண்ட்டாக கால் ஆகிருக்கு அண்ட் ஸ்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய மெட்டா டேட்டாவும் இந்த ஈவெண்ட்ஸில் ஸ்டோர் ஆகும். ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஈவெண்ட்ஸ் எப்போல்லாம் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு யூசர் ஒரு query சென்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த query இந்த ரன்னர் காம்பனண்ட் வழியாக நம்ம ஏஜென்ட்டோட எக்ஸிக்யூஷன் லாஜிக்கு போகும்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் லாஜிக்கு நான் இங்கே ஒரு சிம்பிளான ஃப்ளோ போட்டிருக்கேன். அதாவது ஒரு LLM ஏஜென்ட் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே ஒரு LLM அண்ட் ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு query வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த LLM எப்போல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும். அண்ட் இப்போ வந்து ஒரு டூல் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஏஜென்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் அந்த டூலோட நேம் இருக்கும். அதாவது இங்கே அப்டேட் கிராசரிஸ்னு இருக்கு இல்லையா, அந்த டூலோட நேம் இருக்கும் அண்ட் அந்த டூலுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் போகுதுங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் எப்போல்லாம் ஆரிஜினேட் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு டூல் எக்ஸிக்யூட் ஆகி முடியுது அப்படின்னா அங்கே நம்ம ஏஜென்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பிளேசஸில் தான் மெயினாக ஈவெண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எதனால இந்த ஈவெண்ட்ஸை நம்ம ஏடிகேயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்ஸ் தான் ஏடிகேயில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் மெசேஜ் ஃபார்மேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் இன்புட் ரன்னருக்கு வர்றதா இருக்கட்டும், ஆர் ரன்னர் காம்போனன்ட் யூஸ் பண்ணி நம்ம ஏஜென்ட்டை ட்ரிகர் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் நம்ம செஷன் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு ஈவெண்ட்டை தான் சென்ட் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம ஏடிகே அப்ளிகேஷனில் எப்போல்லாம் ஸ்டேட் சேஞ்சஸோ இல்லை ஆர்டிஃபேக்ட் சேஞ்சஸோ நடக்குதோ அது ஒரு தடவை இந்த ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும்போது ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போது நம்ம மல்டிபிள் ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏஜென்ட்லேருந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு எக்ஸிக்யூஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ அதையுமே நம்ம ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஈவெண்ட்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு இம்யூட்டபிள் ரெக்கார்ட், விச் மீன்ஸ் நம்மளால் இதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஏஜென்ட்டோட லாக்ஸ் எல்லாமே நம்மளால் ஆத்தென்டிக்காக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த கிராசரி ஏஜென்ட் எக்ஸாம்பிளில் தான் நான் இந்த கோட்லேயும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோடோட கம்ப்ளீட் வாக் த்ரூ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த செஷன்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம agent.py பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிராசரி ஏஜென்ட்னு ஒரு ஏஜென்ட் இருக்குது அண்ட் இதில் அப்டேட் கிராசரிஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ நான் எப்போல்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் கிராசரி ஐட்டம்ஸ் கொடுத்து அதை அப்டேட் பண்ண சொல்கிறேனோ நம்ம ஏஜென்ட் என்ன பண்ணோன்னா நம்ம கொடுத்துருக்கிற நேச்சுரல் லாங்குவேஜ் queryயை ஒரு டிக்ஷனரியாக ஃபார்ம் பண்ணி அதை செஷன் ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணணும். இதுதான் நம்ம ஏஜென்ட்டோட ஜாப். அண்ட் நம்ம main.pyல எப்போல்லாம் ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகுதோ அந்த ஈவெண்ட்டை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம போஸ்ட்மேனில் ஒரு query கொடுக்குறோம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்டோரில் அப்டேட் பண்ண சொல்லி ஒரு query கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அண்ட் நம்ம கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே செஷன் ஸ்டேட்டில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டெர்மினல் போயிட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் காலாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஒரு டூலோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ரியேட் ஆகும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாட் சிக்னேச்சர்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இது வந்து ஏஜென்ட்டோட திங்கிங் அண்ட் கான்டெக்ஸ்ட் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக ஒரு என்கிரிப்டட் பிளாப் வந்து ஸ்டோர் பண்ணோம். அண்ட் ரோல் இருக்குது. ஸோ சின்ஸ் இது வந்து மாடல்லேருந்து வந்திருக்கிறதுனால ரோல் வந்து மாடல்னு இருக்குது. இப்போ யூசர்கிட்டேருந்து ஒரு query வருது அப்படின்னா ரோல் வந்து யூசர்னு இருக்கும். அண்ட் இதை தாண்டி நிறைய மெட்டாடேட்டாலாம் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூஷனுக்கான டோக்கன் கவுண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் டோக்கன் கவுண்ட் அப்படிங்கிறது அந்த LLM கொடுக்குற அவுட்புட்டோட டோக்கன் கவுண்ட். அண்ட் மாடாலிட்டிலாம் உங்களுக்கு பார்த்தாலே புரியும், இது எல்லாமே டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். அண்ட் ப்ராம்ப்ட் டோக்கன் கவுண்ட் இது வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட கம்ப்ளீட் டோக்கன் கவுண்ட். அண்ட் தாட்ஸ் டோக்கன் கவுண்ட்னு இருக்குது. இது வந்து நம்ம LLM இன்டர்னலாக திங்க் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகிற டோக்கன் கவுண்ட்.
ஆனால் அது எல்லாத்தையும் சம் அப் பண்ணி டோட்டல் டோக்கன் கவுண்ட் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் இதை தாண்டி இன்னும் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ஆத்தர்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ எந்த ஏஜென்ட்லேருந்து இந்த ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கோ அந்த ஏஜென்ட்டோட நேம் தான் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் ஆக்ஷன்ஸ்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இதில் நமக்கு ஸ்டேட் டெல்டான்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ எப்போல்லாம் செஷன் ஸ்டேட்டில் வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகுமோ அப்போல்லாம் இந்த ஸ்டேட் டெல்டா பேராமீட்டருக்குள்ளே அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம ஸ்டேட்டில் அண்ட் ஆர்டிஃபேக்டில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட் டெல்டா நமக்கு அடுத்த ஈவெண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். அண்ட் அதை தாண்டி ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஜென்ட்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஏஜென்ட்லேருந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு ஒர்க் ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா எந்த ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த ஏஜென்ட் நேம் இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு ஈவெண்ட்டை லாக் பண்ணிங்கன்னா இது எல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும். நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ் அண்ட் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச பேராமீட்டர்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது பேராமீட்டர்ஸ் பற்றி தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஈவெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கால் நடந்தது, இப்போ ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸில் அந்த டூலோட ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், கிராசரிஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது. அண்ட் இங்கே தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் ஆக்ஷன்ஸில் ஸ்டேட் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். அதாவது இந்த டூலில் தான் நம்ம டூல் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டேட்டில் இந்த கிராசரிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராசரிஸ்ன்ற கீ உள்ள கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஏதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்து ஒரு ஈவெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நம்மளோட ஏஜென்ட்டோட ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இங்கேயுமே மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த எக்ஸிக்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு ஏஜென்ட் இன்வொகேஷனுக்கு எந்தெந்த டைம்லலாம் ஈவெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ தான் நம்ம கூகுள் ஏடிகே சீரிஸோட கடைசி வீடியோ. ஸோ மோஸ்ட்லி எல்லா கான்செப்ட்ஸையுமே நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ சீரீஸ்லாம் யோசித்து வச்சுருக்கேன். குறிப்பாக மல்டி மாடல் பற்றி அண்ட் கம்ப்ளீட்டாக எல்எல்எம்மை நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சீரீஸ்லாம் நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் லைக்லி மல்டி மாடல்ஸ் பற்றி தான் நான் போடுவேன். பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு ஆர் இந்த வீடியோஸ் ஏதாவது வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் அது என்னை இன்னுமே புஷ் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஏஐயில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.